இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட மாநில செயற்குழு பொதுக்குழு கூட்டம் வருகின்ற மே 30 புதன்கிழமை அன்னைக்கு இது நடக்க இருக்கு. இதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, நம்ம யாராலையும் மறக்க முடியாது. அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்கள், ஏற்கனவே நேசிக்கக்கூடிய அன்பு நண்பர்கள், இவர்கள் யாராலையும் மறக்க முடியாத ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டம்னா அது 2003. அதுல என்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 விஷயம். நமது இன்று வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டுள்ள பாசத்துக்குரிய மரியாதைக்குரிய அந்நியார் அவர்கள் நம்ம கட்சியோட முழு பொறுப்பையும் ஏற்று மாநில செயலாளராக அங்கம் வகித்தனர். அதாவது அந்த 2023 டிசம்பர் மாதத்தில் நடந்த தலைமை பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் தான் நம்ம கேப்டனோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால கட்சியோட பல்வேறு முடிவுகளை கேப்டனோட சம்மதத்தோட நம்ம அணுக வேண்டியதாக இருக்குங்கிறதுக்காக கட்சியோட பொதுச் செயலாளராக நமது அந்நியார் பொறுப்பேற்று வழிநடத்த ஆரம்பிச்ச நாள். அது போக அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, நமது கேப்டன் வாழ்ந்து மறைந்த இன்றும் வாழ்ந்து கொண்டுள்ள கடவுள் நமது பாசத்துக்குரிய கேப்டன் அவர்கள் கடைசியா பங்கேற்ற ஒரு பொதுக்குழு செயற்குழு கூட்டம் அது அன்னைக்கு தான். அன்னைக்கு கிட்டத்தட்ட சோசியல் மீடியாலையும் நார்மல் மீடியாலையும் டிவிகளில் நியூஸ்ல எல்லாமே காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு பெரிய ஒரு இதாக இருந்தது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கேப்டன் அந்த சூழ்நிலையில உடம்பு சரியில்லாம கேப்டன் பேச பார்க்க முடியாம நிறைய பேர் அப்படி இருந்த நேரத்தில் அப்படி இருந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு கொள்ளையை கிளப்பிட்டு இந்த யூடியூப் சேனல்ஸும் அது இதுன்ட்டு என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த செயற்குழு பொதுக்குழுக்கு நம்ம கேப்டன் வரதா சொல்லி கேப்டனை ஸ்டேஜில் கொண்டு வந்தாங்க. இப்படி ஒரு சிங்கம் மாதிரி ஒரு தலைவரை பார்த்துட்டு இப்படி பார்க்கறதுக்கு வருத்தமா இருந்தாலும் நம்ம தலைவரை நம்ம பார்த்துருக்கோங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தது. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நேரத்துல நம்ம கேப்டன் இந்த சூழ்நிலையில நம்ம தொண்டர்களோட ஆரவாரமும் உற்சாகமும் கைத்தட்டலும் கேட்டு கேப்டனோட கைகள் அப்படியே துடிக்குது. அது ஒரு நிகழ்ச்சிக்குரிய விஷயமா இருந்தது. கேப்டன் எப்படி இருந்தாலுமே நம்ம தொண்டர்களோட குரலை கேட்டதும் அவரோட உணர்வுகள் எல்லாம் கட்டுப்படுத்த முடியாம அப்படியே அது ஒரு அருமையான விஷயமா இருந்தது. இப்போ இந்த 2025க்கான ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டம் வர்ற புதன்கிழமை அன்னைக்கு மே 30 தர்மபுரி மாவட்டத்துல பாலக்கோடு பக்கம் கேவி மகாலங்கிற ஒரு இடத்துல நடக்க இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட ரீதியா மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொருளாளர், மாவட்ட அவைத்தலைவர், மாவட்ட துணை செயலாளர்கள், இப்படி தலைமை கழகத்திலிருந்து தலைமைச் செயலாளர்கள், அப்புறம் தலைமை சார்ந்து பதவி வகிக்கிறவங்க இவங்க கலந்துக்கிறாங்க. அது போக ஒன்றிய நகர பேரூர் கழகம் சார்ந்த செயலாளர்கள் இவங்க கலந்துக்கிறாங்க. மாவட்ட அணி செயலாளர்கள், மாணவர் அணி, கேப்டன் மன்றம், விவசாய அணி, வர்த்தக அணி, இளைஞர் அணி, இந்த மாதிரி அணி செயலாளர்கள் கலந்துக்க பர்மிஷன் இருக்கு. அது போக மகளிர் அணியில மாவட்ட மகளிர் அணியில இப்போ மகளிர் அணி செயலாளர் என்று ஒருத்தர் இருப்பாங்க. அது போக 3 துணை செயலாளர் கொடுத்துருப்பாங்க. அதுல யாராவது ஒருத்தர் மட்டும் பங்கேற்கலான்ட்டு அதுல சொல்லியிருக்காங்க. இது ஒரு சின்ன அப்டேட் மாதிரி நான் கொடுக்குறேன். மேக்சிமம் கட்சிக்காரர்களுக்கு எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் என்ன போன்ற தொண்டர்களுக்கு இந்த நியூஸ் அவ்வளவு தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்காக இந்த ஒரு அப்டேட். இது ஒரு அப்டேட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாநில செயற்குழு பொதுக்குழு கூட்டத்துக்கு ஒரு 2000 பேருக்குள்ள கலந்துக்கிற மாதிரி ஏற்பாடு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுல லொக்கேஷன் நீங்க போடுறேன். இது நம்ம தொண்டர்கள் கலந்துக்கலாமா இல்லையான்னு தெரியல. போன முறையே 2023 வந்து நான் எந்த பொறுப்புலையும் இல்லை, ஒரு தொண்டன் தான். இருந்தாலும் எங்க ஒன்றிய செயலாளர் என்னை வந்து ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் நல்லா கூப்பிடுவாரு, என்கரேஜ் பண்ணுவாரு. அது மாதிரி இருக்கும்போது
அவரு இந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் கூட்டத்துக்கு என்னை சென்னை கூப்பிட்டு போறதா இருந்தது. அவர் சொல்லி வச்சிருந்தாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மேரேஜ் இது மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாரு. நானும் எல்லாம் ஓகேங்கிற மாதிரி சந்தோஷமா இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நாளுக்கு முன்னால போட்டுன்னு இது மாதிரி ஐடி கார்டு கொடுப்பாங்க. நம்ம ஒரு போஸ்டிங்ல இருக்கணும். அதாவது பகுதி செயலாளர், நகரம், பேரூர் கழகம், ஒன்றியம் இந்த மாதிரி அந்த அந்தந்த ஒன்றியத்துக்கு ஒரு ஆள் ஆகிற மாதிரி ஐடி கார்டு கொடுப்பாங்க. அதை போட்டு தான் உள்ளே போக முடியும். நார்மலாக வந்தால் உள்ள விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி தகவல் நம்ம தெரியாமையான்னு போயிடுவாங்கிறத இந்த அப்டேட்டு. இது போக கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக கோவை தெற்கு மாவட்டத்தில் இப்போ கேப்டன் மறைவுக்கு அப்புறம் ஒரு 2 பேர், மதிவாணன், முருகனன், அவங்க 2 பேர் கோவை தெற்கு மாவட்டத்தில் கேப்டன் மறைவுக்கு அப்புறமா கொஞ்சம் கட்சி சார்ந்து செயல்படுறாங்க. அவங்க அந்த ஸ்டார்டிங் உள்ள வரும்போது கட்சி சார்ந்தது இல்லாமல் அவங்க தனிப்பட்ட முறையாக கேப்டனுக்கான ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சாங்க. ஒரு 500 பேருக்கு அன்னதானம் போட்டாங்க. அது போக கேப்டன் மறைவுக்கு வால் போஸ்ட் அவங்க தனித்துவமாக அது பண்ணாங்க. கட்சி சார்ந்து இயங்கலை. இப்போ அவங்க கட்சிக்குள்ளர் வந்து இயங்குறாங்க. அதுல இந்த மதிவாணன்ங்கிறவர் வந்து இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துக்கு போறவங்களுக்கு, அதாவது கோவை தெற்கு மாவட்டத்துக்கு மட்டுமே, இது மற்ற மாவட்டங்கள் இல்லை. இந்த கோவை தெற்கு மாவட்டத்தை சார்ந்த கட்சிக்காரங்களுக்கு பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துக்கு போகணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு, மேக்சிமம் இது ஒன்றிய நகரம் பேரூர் கழகங்கும் போது எல்லாருமே கொஞ்சம் வசதி படைத்தவங்க தான் இருப்பாங்க, படிச்சவங்களா தான் இருப்பாங்க, போயிடுவாங்க. அப்படி போக முடியாதவங்களுக்கு, போக தெரியாதவங்களுக்கு இவரு சார்பில் போக்குவரத்து சார்ந்தும் தங்கும் இட வசதி இந்த 2ம் பண்ணி கொடுக்குறாரு. ரொம்ப நல்ல விஷயம். அவருக்கு ஒரு பாராட்டுகள். இது நம்ம தொண்டர்களுக்கும் இருக்கா இல்லைன்னு தெரியல. இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துக்கு அப்புறமா கட்சியில பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும். பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது. பல மாவட்ட செயலாளர்களோட ஆக்டிவிட்டீஸை பார்த்து அந்த மாவட்ட செயலாளர்களை மாற்றம் செய்யப்படும் என்று ஒரு தகவலும் வந்திருக்கு. நன்றி, வணக்கம்.